அடுத்து ஆல்ரெடி இருந்த ஸ்கீம்ஸுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டான்ஜெட்கோ அப்படிங்கிறதுக்கு 29,730 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா விவசாயம், டொமஸ்டிக் கன்சியூமர் லாஸ் ஃபண்டிங்காக தான் இந்த ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்காக 6,396 கோடியும், மகளிர் உரிமை தொகைக்காக 13,720 கோடியும், சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் ஸ்கீமுக்காக 5,426 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் ஸ்கீம் யார் யாருக்கு வரும்னா முதியோர்கள், விதவைகள், உடல் ஊனமுற்றவர்கள், விவசாயிகள், கணவனை பிரிஞ்சு வாழ்கிறவங்க எல்லாருக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஃபேஸ் 2க்காக 12,000 கோடியும், ஜல்ஜீவன் மிஷனுக்கு 8,224 கோடியும், ரேஷன் கடைக்கு பிடிஎஸ் சிஸ்டமுக்கு கீழே 10,500 கோடியும், கடன் தள்ளுபடிக்காக 3,854 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. இதில் என்னென்ன தள்ளுபடி பண்ணிடுவாங்கன்னா பயிர் கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி. ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 8,365 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்துக்காக 3,300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2005 சட்டத்துக்கு கீழே February 2, 2006 வந்திருக்கு. அப்போது இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இதை எப்போ பேர் மாற்றுறாங்க அப்படின்னா October 2, 2009 வந்து மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமாக மாற்றுறாங்க. அடுத்து சமக்ரா சிக்ஷா அபியானுக்காக 3,299 கோடி ஒதுக்குறாங்க. சமக்ரா சிக்ஷா அபியான்னா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ப்ரீ ஸ்கூல்லேருந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த திட்டம். இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2018 கொண்டு வந்திருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியோட மானியத்துக்காக 1,506 கோடி ஒதுக்கியிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்துக்காக 5,871 கோடியும், மருத்துவ காப்பீடு திட்டத்துக்காக 1,487 கோடியும், நேஷ்னல் ஹெல்த் மிஷன் ஸ்கீமுக்காக 2,582 கோடியும், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துக்கு 1000 கோடியும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாக்கு 2,100 கோடியும், முதல்வர் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்துக்கு 1000 கோடியும், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாக்கு 1,775 கோடியும், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 604 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வந்து 600 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா September 15, 2022 கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா பர்த்டே அன்னைக்கு மதுரையில் கொண்டு வந்திருக்காங்க. அனைத்து கிராம மறுமலர்ச்சி திட்டம் 250 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 7.5% முன்னுரிமை வாங்குகிற மாணவர்களுக்கு கட்டணம் கொடுக்கறதுக்காக 511 கோடியும், கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்துக்காக 200 கோடியும், சிங்கார சென்னை 2.0க்காக 500 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. சிங்கார சென்னை 2.0 அப்படிங்கிறதோட எய்ம் என்னென்னா க்ளீன் அண்ட் க்ரீன் சிட்டியோட கடற்கரை, கல்ச்சர், லைஃப் ஸ்டைலை மேம்படுத்தணும். இதுதான் வந்து சிங்கார சென்னை 2.0. நான் முதல்வன் திட்டத்துக்கு 150 கோடியும், புதுமை பெண் திட்டத்துக்கு 370 கோடியும், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்துக்கு கீழே 125 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டம் பற்றி என்னென்னா ஆக்சிடெண்ட் நடந்த 78 மணி நேரத்துக்குள்ளே சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். 609 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இதில் 204 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், 405 வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். SC/ST ஆண்டர்ப்ரனரோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீமுக்கு 120 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சிஎம்மோட ஆதி திராவிடர் ட்ரைபல் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு 50 கோடியும், இல்லம் தேடி கல்விக்கு 100 கோடியும், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு டெக்ஸ்ட் புக், நோட் புக், யூனிஃபார்ம், ஃபுட்வேர், பைசைக்கிளுக்காக 1,657 கோடியும், மக்கள் தேடி மருத்துவமுக்காக 500 கோடியும், மீனவர் நலத்துக்காக 658 கோடியும், SC/ST ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ஸ்டார்ட் அப் ஃபண்டாக 50 கோடியும், முத்துலட்சுமி மகப்பேர் உதவி திட்டத்துக்கு கீழே 872 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 1ல் டிஎன் பட்ஜெட் பற்றின கொஷின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை